ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமாம், இந்த கால வேலை எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஆமேன். கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். இந்த கால வேலை தேவன் நம்மோடு இடைப்பட்டார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். எதன் மூலமாக? கம்யூனியன் மூலமாக, ஆராதனை மூலமாக நம்மோடு இடைப்பட்டார். ஆமேன். ரட்சிக்கப்படுவது ரொம்ப அவசியம். ஆமே. ஏன் அந்த ரட்சிப்பு நமக்கு தேவை அப்படின்னா, இந்த பூலோகத்தில் பாவத்தில் வாழ்கிற அல்லது பாவ உலகத்தில் பாவத்தில் வாழாமல் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள. எப்படி மீன் கடலில் வாழ்கிறது, அந்த கடல் முழுவதும் உப்பாக இருக்குது, ஆனால் அந்த உப்பு அந்த மீனுக்குள்ளே என்ன செய்வதில்லை? பாதிப்பு உண்டாக்குவதில்லை. அந்த மீனுக்குள்ளே என்ன கிடையாது? உப்பு ஏறுவதில்லை, சாரம் ஆவதில்லை. இது எப்படி உண்மையோ அதுபோல் பாவ உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ்வது தான், பாவமற்று நிலையில் நாம் வாழ்வது ரொம்ப அவசியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். புதிதாக வந்தவங்க நம்முடைய சபையில் நீண்ட நாள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. ரொம்ப அவசியம். தேவனுடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அது ரொம்ப அவசியம். நாம் இரகசிய வருகைக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆகையினால அது நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அனைத்து உயிரினங்களும் பெற்றிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்துவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினங்கள் என்று சொல்லப்படும் பொழுது மனித குலம்தான், மனுஷன்தான் உயரே ஸ்தானத்தில் இருக்கிறான். அதனுடைய அடிப்படையில் இந்த விசுவாசமானது அல்லது இந்த உயிரை நம்பிக்கையானது அவங்களுக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறது. அந்த பயணத்தை அல்லது அந்த இறை நம்பிக்கையை தேவன் தான் வைத்திருக்கிறார். ரோமர் 1:19 நான் வாசிக்க முடியும். தேவனை அறிகிற அறிவை தேவன் அவர்களுக்குள் வைத்தார், தேவனை அதை வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் வைத்தார் எதற்குன்னா, அவரை வணங்க, அவரை துதிக்க, ஆராதிக்க என்று என்ன செய்ய முடியும் நாம் பார்த்தோம். ஆமே, அல்லேலூயா. அப்போது மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, குகைகளில் காட்டில் வாழ்கிற ஜனங்கள்லாம் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. தேவனை அவங்க தெரிந்து கொள்ளலை. அவங்க தெரிந்து கொள்ளணும். ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருக்குது, கடவுள் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி. பேர் தெரியாது, அவரை பற்றி விவரங்கள் தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது, இருதயமெல்லாம் கல்லாக இருக்குது, கரை பிடிஞ்சு போயிருக்கு, பாவ நிலையில் இருக்கிறாங்க, இருளாக இருக்குது, மரித்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஆகையினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அதை வழிபடுகிற ஜனங்களாக இருக்காங்க. அடுத்தது, சிலை வழிபாடு வைத்து சிலையை வழிபடுகிற கிறிஸ்தவர்கள், சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி ஜனங்கள். அவங்களுக்குள்ள இறை நம்பிக்கை இருக்குது. ஆனால் சிலை வழிபாடு என்பது வேதத்தின்படி மகா அருவருப்பானது. ஆகவே அந்த அருவருப்பை இந்த ஆர்சி மக்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த இறை நம்பிக்கை இருக்குது. அடுத்தது, உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள். பெயரளவில் கிறிஸ்தவங்கள் பேரெல்லாம் கிறிஸ்தவ பேர். ஆனால் உலகம் எப்படி வாழ்கிறதோ, எப்படி சஞ்சரிக்கிறார்களோ, எப்படி பாவ நிலையில் இருக்கிறார்களோ அதுபோல் இருக்கிறாங்க. அந்த நிலையில் தான் நானும் இருந்து வந்தேன். அப்போது பிதா குமாரன் பரிசுத்தாவை அறிவாங்க. ஆனால் பிதாவினுடைய அன்பையும் இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்தாவின் வழிநடத்தலையும் அவங்க அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆகவே அவங்க பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். அடுத்தது யூதர்கள். அதற்கு அடுத்த மேலே இருக்கிற யார் அப்படின்னா, இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய சபையில் உட்கார்ந்து கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்க ஜனங்களாகிய நாமும், உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் நீங்கள் உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற நிலையில் தேவனுடைய பார்வையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த விசுவாசமானது தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே பிரிந்து இருக்கிறது. நாம் யூதருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்களும் நம்புகிறாங்க இயேசு தேவன் வருவார், மேசியா வருவார் என்று சொல்லி. அப்போ மேசியா வந்துட்டார். மேசியா வந்து அவங்களுக்கு சஞ்சரித்து உலாவி கொண்டிருந்தார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாரிய ஸ்திரீ என்ன செய்தான்னா, இயேசுவை மேசியா என்று கண்டுகொண்டு உள்ளே போய் கிராமத்தில் போய் அவள் வாழ்கின்ற அந்த கிராமத்துக்குள்ளே போய்
அந்த கிராமத்தில் உள்ள எல்லோரையும் அழைத்து வந்து இந்த மேசியாவை இனம் கண்டு கொடுத்தா. அப்போ அந்த ஜனங்கள் சொன்னாங்க, ஸ்ரீயே, நீ சொல்லுவது மாத்திரமல்ல, இதோ அவருடைய பேச்சை கேட்டு நாங்களே இவர் மேசியா என்று அறிந்து கொண்டோம் அப்படின்னாங்க. கரங்களை தள்ளல சொல்லுங்கள். ஆமேன். வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டோம். இப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் தான் உலக இரட்சகர், அவர் தான் மேசியா என்று நாங்கள் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம். அவருடைய பிரசங்கத்தை வைத்து நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அவங்க இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது யூதர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை மறைமுகமாக இருந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் என்ன செய்தாங்க? ஒரு சில பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அதில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்லாம் என்ன செய்தாங்க? அதில் இருந்தாங்க. அப்போது அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த நபரில் யாருன்னா நிக்கதேமு, தேவனாய கர்த்தர் அவரை பார்க்குறாரு, இயேசு அவரை பார்க்குறாரு, அவன் வர்றான். வரும்போது நீ மறுபடியும் பிறக்கணுண்டாங்கிறார். நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும்? என் தாயின் வயிற்றில் நான் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, என் தாயின் வயிற்றில் நான் மறுபடியும் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அதுக்கு சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்ட அப்படிங்கிறாரு. நீ போதகனாக இருக்கிற, மோசேயினுடைய ஆகமத்தை நீ போதிக்கிற இல்லையா? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா, அதுபோல் நானும் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கப்பட வேண்டும். வனாந்தரத்தில் விஷப்பாம்பினால் கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவங்க பிழைத்து கொண்டாங்க. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்ன நோக்கி நீ என்ன செய்ய? கல்வாரி சிலுவையில் நோக்கிப்பார். எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பலிகள், பண்டிகைகள் எல்லாம் நான் செய்து பார்த்தேன். எதுவும் என்ன நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அளவுக்கு என்ன நிலை நிறுத்தலை. ஆகவே உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி அப்படி கேளு அப்படின்னாரு. அப்போ தான் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை பேசினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார், பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அன்பு கூறுதல் எப்போ அன்பு கூர்ந்தார் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். ஆகையினால தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு கிருபையாக இறங்கி அந்த அன்பு, பரிபூர்ண அன்பு பயணித்த நிமித்தமாக அவங்கள விட்டு வைத்தார். அப்புறம் காயின் ஆபேல், அவங்களுடைய சந்ததி பெருகிச்சு. காயின் ஆபேலை கொன்னுட்டான். காயின் மேலே இருந்த கோபம், முதல் கொலை, முதல் மரணம் அங்கே சம்பவித்தது. அந்த முதல் மரணம், அந்த முதல் கொலை செய்தவனை பரிபூர்ண அன்பு இருந்ததுனால தான் அவனை என்ன செய்தார்? விடுதலை செய்தார். இன்னும் சொல்லப்போனால் அவனை தண்டிக்காமல் விட்டார். அவனை என்ன செய்தார்? தண்டிக்காமல் விட்டார். அப்போ அவனுடைய சந்ததி பெருகிச்சு. ஆதாம் ஏவாள் மறுபடியும் அவங்க பிள்ளைகளை பெற்றாங்க. அந்த சந்ததி பெருகிச்சு. என்ன செய்தாங்க? அந்த சந்ததி முழுவதும் மிகுந்த ஒரு அருவருப்பான காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்தாங்க. பாவம் நிறைந்ததாக இருக்குது. தேவனுக்கு ரொம்ப வெசனமாக இருந்தது, ரொம்ப மனஸ்தாபமாக இருந்தது. ஆகவே இந்த ஜனத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க முற்பட்டார். எல்லா ஜனத்தையும் அழிக்கணும்னு தான் நினச்சார். ஆனால் ஏசாப்பா ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை அவரே மீற மாட்டார். ஏன்னா அவர் பேசின வார்த்தை உருவாக்கக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? உருவாக்கக்கூடியது. ஆகவே உருவாக்கக்கூடிய அந்த வார்த்தை பொய் உரையாது, பொய் சொல்லாது. யார் உருவாக்க இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வாயிலிருந்து பொய் வராது. வாயிலிருந்து என்ன வராது? பொய் வராது. தாய் தகப்பன்கிட்ட அல்லது நண்பர்கள்ட்ட சர்க்காஸ்டிக்காக ஏதாவது அப்படி பேசுறது கூட வராது. கரெக்டாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என் வார்த்தையில் வல்லமை இருக்குது, நான் சொல்கிறது அப்படியே நடக்கும்னு அவங்க முதல்ல நம்பணும். அது மாத்திரமல்ல, அவங்க நம்புறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையானது என்னெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் பலிக்கும் என்று அவங்க நம்பணும். அது மாத்திரமல்ல, அவங்க பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று அவங்க அறிந்து கொள்வாங்க. அப்போ தேவனாய கர்த்தர் பேசின அந்த வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். எல்லா ஜனத்தையும் அழிச்சிட்டா அந்த வார்த்தையானது என்ன செய்யாது? யாருக்கும் தெரியாது. முதல்ல உன் வித்துக்கு அவர் வித்துக்கு பகையை உண்டாக்குவேன்னு சொல்கிற வார்த்தை, ஆதாமுடைய வித்து இருந்து இயேசு வந்து அந்த பகையை உண்டாக்குகிற தருணம் வரைக்கும் அந்த வார்த்தையானது பயணிக்கணும். ஆகையினால தான் தேவனாய கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். பேழைக்குள்ளே அவங்க பழுகி பெருகினாங்க. சேமுடைய சந்ததியில் ஆபிரகாம் வந்தார். ஏன் ஆபிரகாம் வந்தான் அப்படின்னா, சேமுடைய சந்ததி ஏன் தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாம் ஏன் தேர்ந்தெடுத்தார்னா, ஒரு பரிசுத்த ஜாதியை பெறுவதற்காக, தேவன் அந்த பரிசுத்த ஜாதிக்குள்ளே பிறக்கணும் என்பதற்காக,
மற்ற வழிபாடுகிற அந்த ஜனங்களுக்குள்ளே அவர் வரக்கூடாது, வர முடியாது. ஏன் வர முடியாது, வரக்கூடாதுன்னா உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. அந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனத்துக்குள்ளே அவர் வந்தார் என்றால் அந்த மார்க்கத்தினுடைய கடவுளாக எண்ணி விடுவார்கள். ஆகவே அதெல்லாம் இல்லாமல் தனக்கென்று ஒரு தெய்வ ஜனத்தை அவர் உண்டாக்கி அந்த குலத்தில் அந்த இதில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன்தான் ஆபிரகாம். அவனுக்குள்ளே அவனுடைய சந்ததிக்குள்ளே ஈசாக்கு அவனுடைய சந்ததிக்குள்ளே யாக்கோபு அவனுடைய சந்ததிக்குள்ளே பெருகிச்சு. இப்போது யோசேப்பு எங்கே இருக்கிறான்னா எகிப்தில் இருக்கிறான். அவங்க மரித்து ஒரு பெரிய திரள் கூட்டமாக அந்த ஜனத்துக்குள்ளே எகிப்தினுடைய அந்த ஜனத்துக்குள்ளே இருக்கிறான். எப்படி இருக்காங்கன்னா சுகமாக இல்லை, அவங்க ஆலோட்டி நிமித்தமாக மிகுந்த வேதனையாக இருக்காங்க. இப்போது எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா விடுதலை செய்யப்பட்டு ஒரு பெரிய மீட்பினுடைய திட்டத்தின் அந்த நேரத்துக்குள்ளே அந்த ஜனங்கள் இருக்காங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு நீ வா என் ஜனத்தை கூப்பிடணும், அழைத்து வரணும் அப்படின்னு. நான் வர முடியாது அப்படிங்கிறான். என்னால் முடியாது, என் மந்தவாயி அப்படிங்கிறான். டே உன் சகோதரன் இருக்கான், அவன் வாடா கூட்டிகிட்டு வாடா அப்படிங்கிறாரு. என்னால் வரவே முடியாதுங்கிறான். நீ வா, உன்னை அழைச்ச தேவன் நான் அப்படிங்கிறான். சரி நான் வரேன், நான் போய் உங்கள்கிட்ட தேவன் அழைச்சார்னு சொன்னால் உங்கள் பேர் என்னென்னு அவங்க கேட்டாங்க, நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கன்றான். ஐ எம் த டைம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவர் என்று சொல்லி அவள்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போது அந்த இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளே எப்படிப்பட்ட இந்த பொருள்கள்லாம் பரிணாம ரீதியில் ஒரு பட்டை திட்டப்பட்ட வைரம் போல் அவருடைய பரிணாமத்துக்குள்ளே அவருடைய பெயருக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். கடந்த வாரத்தில் நம்முடைய தேவன் ஒரு சிருஷ்டிகர் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம் இல்லையா? நம்முடைய தேவன் சிருஷ்டிகர் என்று சொல்லி பார்த்தோம். என்ன சிருஷ்டிகர் என்று சொல்லி பார்த்தோம்? ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுக்குறேன். நம்முடைய தேவன் மாத்திரம்தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, மன்னிக்கும், கடந்த வாரத்தில் ஐ எம் த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது கடந்த வாரத்தில் நான் மாத்திரமே இந்த கடவுள் என்ற ரீதியில் நான் மாத்திரமே இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ற ரீதியில் பார்த்தோம். அப்போது அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பல மார்க்கங்கள் இருக்கிறது, பல வழிபாட்டு முறைகள் இருக்குது, பல தெய்வங்கள் இருக்குது. 33 கோடி தேவர்கள் என்று சொல்லி அஞ்ஞானத்தில் அவர்கள் தங்களுக்கு இருதயம் குருடாக இருக்கிறபடினால 33 கோடி தேவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கிடையாது. அவங்க நினச்சி கொண்டு இருக்கிற அந்த காரியமானது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, எந்த தேவன் இருக்கிறாரோ அந்த தேவன் தன்னை குறித்து முதல்ல வெளிப்படுத்துவார். ஆகையினால தான் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். அப்போது மோசே அந்த தேவனை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் தரிசித்த அல்லது அவர்கள் பார்த்த அல்லது அவர்கள் கேட்ட அந்த குரலை மோசேயும் கேட்கிறான். அதனால தான் கேட்குறான் நீங்கள் யாருன்னு சொல்லி. அப்போது நான் இருக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப மீனிங்ஃபுல். ஏன்னா இருக்கிறவர் தான் பேச முடியும், பேசுகிறவர் தான் இருக்க முடியும் என்று சொல்லி என்ன செய்தோம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஐ ஆம் ஆல் மைட்டி என்ற ரீதியில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். கரங்களை தள்ளல சொல்ல ஆமே அல்லேலூயா. ஐ ஆம் ஆல் மைட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நீங்கள் வேதத்தை வாசிங்க அப்படின்னா எங்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் மூலமாக வெளிப்படுகிறாரோ அதற்கு முன்பாக நான் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்வார். நான் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக அல்லது தன்னுடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படும்படியாக தேவனாய கர்த்தர் வெளிப்படுகிறார், அப்பெல்லாம் நான் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலருக்கு தன்னுடைய அவர்களுடைய தேவன் நம்முடைய தேவன் என்ன செய்தார்? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். ஆமென். கரங்களை தள்ளல சொல்லுங்க. இந்த சர்வ வல்லமை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆச்சரியமான அதிசயமான வார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்கள் இருக்கிறது, அனைத்து மார்க்கத்தில் உள்ள அவர்கள் வைத்திருக்க கடவுள்கள் இருக்கிறாங்க. அந்த கடவுள்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அருள்மிகு அப்படிங்கிறாங்க. அருள் அப்படின்னா ஏதோ ஒரு அருள் பாருக்கு, அதை கொடுக்கிற ரீதியில் என்று சொல்கிறாங்க. இல்லது அருள்மிகு அப்படின்னா அதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது என்ற ரீதியில், ரெண்டு விதத்தில் அவங்க பேசுகிறாங்க. அருள்னா அதாவது இன்னொருத்தவங்களுக்கு நிறையா கொடுக்கிறது என்று சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு அருள் அப்படின்னா ரொம்ப சக்தி மிகு என்று சொல்கிறதான் அருள்மிகு என்ற ரீதியில் ரெண்டு விதத்தில் ரெண்டு பரிணாமத்தில்
அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற கடவுளுக்கு அவர்கள் பெயர் வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரா? நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்றார். முதல்ல இந்த சர்வ வல்லமை உள்ள இந்த கடவுளை பற்றி நாம் படிக்க வேண்டியது அல்லது பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அவருடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகம் தாங்க முடியாத, இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாத, இந்த உலகம் தன்னுடைய ஜன மத்தியில், இன்னும் புறஜாதி மத்தியில் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் தான் அவருடைய கிரியையில் இருக்கிறார். அதில் தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. அப்ப சர்வ வல்லமை என்று சொன்னா, இந்த சர்வ வல்லமை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில அவருக்கு முன்பாக அதிசயமான காரியங்கள் நடப்பிக்கப்படுவதற்காக கஷ்டமானது ஒன்றுமில்லை என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, வேதாகமத்தில் பயணிக்கிற எந்த பயணங்களாகணும், வேதாகமத்தில் நடைபெறுகிற எந்த சம்பவங்கள் ஆனாலும், வேதாகமத்தில் நடைபெறுகிற எந்த விதமான ஒரு நடவடிக்கை ஆனாலும் இயற்கைக்கு மேல அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்க முடியும். இயற்கைக்கு சக்தி இருக்குங்க. இயற்கைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? சக்தி இருக்கு. என்ன அப்படின்னா, நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா, மழை பெஞ்ச உடனே என்ன வரும்? என்ன வரும்? வெள்ளம் வரும். என்ன வரும்? வெள்ளம் வரும். நிறைய கரை பிடிஞ்சு ஓடுதுங்க அப்படிம்பாங்க. அதை தடுக்க முடியுமா மனுஷனால? முடியாது. மழை கொட்டுன்னு கொட்டும். அந்த மழையை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. வெயில் பயங்கரமாக அடிக்கும். 48 டிகிரி, 46 டிகிரி, 47 டிகிரிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ அடிக்கிறது, அந்த வெயிலை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. காற்று பயங்கரமாக அடிக்குது, சூறாவளி வருது, பயங்கரமாக அடிக்குது. தடுத்து நிறுத்த முடியுமா? ஒரு தெர்மாக்கோலை வச்சோ அல்லது ஏதாவது ஒரு தட்டை வச்சோ அல்லது ஏதாவது ஒரு அட்டையை வச்சோ அந்த புயல் காற்றை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் இதெல்லாம் மனுஷனுக்கு அப்பாற்பட்டு, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நிகழக்கூடிய. அப்போ இயற்கைக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? அழிக்கின்ற தன்மை அல்லது இயற்கைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது எல்லைக்கு உட்பட்டதாக இருக்குது, எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்போ கடவுள் என்றால், தேவன் என்றால் அல்லது சாமி என்றால் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இயற்கைக்கு மேல அற்புதங்களை நடப்பிக்கிற சாமி தான், கடவுள் தான், தேவன் தான் சர்வ வல்லமை என்று சொல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலையில எந்த கடவுளாவது இருந்திருக்கா என்றால் இல்லை, நம்முடைய தேவனை தவிர. கரங்களை எல்லாம் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. ஏன் இது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய தேவன் தான் இயற்கைக்கு மேல அற்புதங்களை செய்கிறவராக, இயற்கைக்கு மேல மற்ற எல்லா காரியத்தையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை எல்லாம் சொல்லுங்க ஆமென். நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இயற்கைக்கு மேல நடப்பிக்கிற தேவன், நான் அதை உங்களுக்கு விளக்குறேன். வாசிங்க யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. 10லிருந்து வாசிங்களேன். நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி ஆசெக்கா மட்டும் முறியடித்தார்கள். பெத்ரோனிலிருந்து இறங்குகின்ற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்த்தும் கல்மலையினால் செத்தவர்கள் அநேகமாயிருந்தார்கள். இது ஒரு சம்பவம். என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இருந்து இஸ்ரவேலருக்காக என்ன செய்தார்? அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த அற்புத அடையாளங்கள்ல தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் பட்சமாய் இருந்து எதிராளிகளுக்கு விரோதமாய் அற்புதங்களை செய்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்கள், அவர்கள் வணங்குகிற தெய்வங்கள், அவர்களுடைய புராணங்கள், அவங்க வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், இதிகாசங்கள்ல இன்னும் புராணங்கள்ல எங்கேயாவது வானத்துல கல்மழை பெய்து அந்த கல்மழையினால யுத்தம் நடந்து இஸ்ரவேலுக்கு அல்லது தங்களுடைய ஜனத்திற்கு எதிராக இருக்கிறவர்கள் மேல அந்த மழை பெய்ய பண்ணப்பட்டு, கல்மழை பெய்ய பண்ணப்பட்டு தேவன் யுத்தம் செய்தார் என்று இருக்குதா? அப்படின்னா இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு எதுலையும் என்னவும் எப்படி செய்ய முடியும்? வேதவல்னா சொல்றாங்க, இந்த கல்மலை என்று சொல்லப்படும் பொழுது, அதாவது ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு கற்களை காற்றின் மூலமாக என்ன செய்தார்? அப்படியே
எடுத்து போய் பெரிய பெரிய சிறு சிறு கல்களை காற்றில் எடுத்துகிட்டு போய் அங்கிருந்து மேலிருந்து என்ன செய்து விழ பண்ணுகிற காற்று என்ன செய்தது, எல்லாவற்றையும் எடுத்து போக. எப்படி காடையானது, காடையை தேவனாகி கர்த்தர் ஒரு திசையிலிருந்து அனுப்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவங்க மாமிசம் புசிச்சார்களோ, அதுபோல கற்களை என்ன செய்தார், அங்கிருந்து எடுத்துக்கொள்ள அவர் சென்றார் என்று சொல்ல போனால், இதை பாருங்க, சில இடங்களில் மீன்கள் மழை பெய்யும் போது மீன்கள் என்ன செய்யும், மேலேருந்து பொத்து பொத்துன்னு விழுந்து, அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நிறையா இடத்துல இன்னும் அந்த எங்கன்னா இங்கிலாந்து, ஐரோப்பா அந்த தேசங்களில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளில் அப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும், என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேகமானது ஒரு இடத்திலிருந்து நீரை என்ன செய்து காற்றின் மூலமாய் அந்த நீர் உறிஞ்சப்படும் பொழுது, அல்லது காற்றின் மூலமாய் சுழல் மூலமாய் அந்த சுழல் காற்றின் மூலமாக தண்ணியில் வரும்போது தண்ணி சேர்த்து உறிஞ்சுது. தண்ணியை உறிஞ்சும் பொழுது தண்ணியில் இருக்கிற மீனும் சேர்ந்து அந்த காற்றோடு உறிஞ்சப்பட்டு எங்கே அந்த உறிஞ்சப்படுகிற அந்த மேக மலையில் அந்த மேகம் இருக்கிறதோ அதன் மூலமாக அங்கிருந்து கொட்டப்படுகிறது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இது எப்படி உண்மையோ அதுபோல தேவனாகிய கர்த்தர் சுழல் காற்றின் மூலமாக கற்களை மலைகளிலிருந்து எடுத்து கல்மலையாக வீச பண்ணி இருக்கக்கூடும் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறார்கள். கரங்களை தலையில சொல்லுங்க. அப்போ என்னன்னா, எந்த கடவுள் சுழல் காற்றின் மூலமாக சிறு சிறு கற்களை பெரும்பெரு கற்களை எடுத்து வானில மேலே கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற ஜனங்கள் மேலே அவரால் போட வைக்க முடியும் என்றால் அதுதான் இயற்கைக்கு மேலே அற்புதம். எந்த மனிதனாவது இந்த மேகத்துக்கு மேலே அந்த கல்லை சூறாவளி மூலமாக எடுத்துட்டு கொண்டு போக முடியுமா என்றால் முடியாது. வேணா ஹெலிகாப்டரில் கொண்டு போக முடியும், ஏரோப்ளைனில் கொண்டு போக முடியும், அது கொஞ்சம் தான் கொண்டு போக முடியும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களும் அற்புதங்களையும் எந்த விதமான மனித உதவி இல்லாமல், மனிதனுடைய எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் இந்த கற்களை கொண்டு போய் என்ன செய்ய முடியும், அவரால் இயற்கைக்கு மேலே அற்புதங்களை செய்ய முடியும். ஆகையினால்தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ இந்த சர்வ வல்லமை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள அவர் மாத்திரம்தான் அதை நடப்பிக்க முடியும். உலகத்தில் வேற எந்த மனுஷனோ வேற எந்த சக்தியோ இந்த இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்க முடியாது என்கிற ரீதியில் தான் இந்த சர்வ வல்லமையில் தேவன் என்று சர்வ வல்லமை என்ற காரியமானது பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். கரங்களை சொல்லுங்க. ஆமென். கரங்களை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், கல் மலையை என்ன செய்தார், பெய்ய வைக்கிறார். இதனால் செத்தவர்கள் அதிகமானவர். அடுத்தது கர்த்தர் எமோரியர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, இதே யோசுவா 10:12 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எமோரியாவை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலில் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. என்ன கவனிங்க. இப்போ கிபியோன்ல என்ன செய்கிறாருன்னா, எமோரியருக்கு விரோதமா சண்டை நடக்குது. இந்த சண்டையில் ஈவினிங் ஆயிடுச்சு, மாலை நேரம் வந்துருச்சுன்னா போருடைய விதியின்படி போரை நிறுத்திட்டு அடுத்த நாள் என்ன செய்யணும், அதை தொடங்கணும். இங்கே போர் நிறுத்தப்பட்டு அடுத்த நாள் துவங்குதுன்னா தாங்கள் பலசாலிகளாக மறுபடியும் அமைத்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, மற்ற ஜனங்களை, மற்ற ராஜாக்கள், குறுநில மன்னர்களுடைய உதவி கேட்டு மறுபடியும் எழும்பிடுவாங்க. இப்போ முறிய அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வெற்றி பெற்றுலாம். ஆனால் இந்த வெற்றியானது மறுநாளைக்கு தொடங்கக்கூடாது, மறுநாளைக்கு தொடரக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும், சாயங்காலம் ஆகக்கூடாது, அப்படியே வெயில் இருக்கணும், சூரியன் இருக்கணும், அதே இடத்துல இருக்கணும். அப்போ தான் இந்த போருக்கான விதிகள் என்ன செய்யப்பட முடியும், காப்பாற்ற முடியும், அந்த போரானது நடைபெற முடியும். உடனே என்ன செய்கிறாரு, மோசே கையை நீட்டுற உடனே இந்த சூரியனும் சந்திரனும் ஆயுளன் மேலே அப்படியே தரித்து நின்றது. உலக சஞ்சாரத்தில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மார்க்கமும் அவர்கள் வணங்குகிற தெய்வமும்
அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட இயற்கைக்கு மேலே ஒரு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதத்தை அந்த தெய்வங்கள் அந்த மார்க்கத்தில் செய்யப்பட்டிருக்கா, நிகழ்த்தப்பட்டிருக்கிறா என்றால் இல்லை இல்லை இல்லை. நம்முடைய தேவன் தான் இதை நடப்பிக்கிறார். நம்முடைய தேவன் தான் இதை என்ன செய்கிறார்? நடப்பித்தார். இயற்கைக்கு மேல அற்புத அடையாளங்களை நடப்பித்த தேவன் இவர் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, நீங்க யாத்ராமம் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா செங்கடலை ரெண்டா பிளக்கிறார். கடலை இதுவரைக்கும் எந்த மார்க்கத்தில் உள்ள தெய்வங்களோ எந்த மார்க்கத்தில் உள்ள அந்த புராணங்களோ கடலை இரண்டாய் பிளந்ததாக அதில் ஒட்டுமொத்த 6 லட்சம் புருஷர்கள் அல்லது ஒரு பெருங்கூட்ட திரள் கூட்ட அந்த ஜனங்கள் அதுக்குள்ள கடந்து போனாங்க என்று இல்லை இல்லை இல்லை. தேவன் மாத்திரம் செய்ய முடியும். ஆகையினால தான் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த மனிதனாலும் யூகிக்க முடியாத, எந்த மனிதனாலும் நினைத்து பார்க்க முடியாத, எந்த மனிதனாலும் சிந்திக்க முடியாத நிலையில அற்புத அடையாளத்தை எந்த தேவன் செய்கின்றாரோ அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் யார் என்றால் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சர்வ அப்படின்னா எல்லாத்திற்கும் மேல, சர்வ என்றால் சகலவற்றின் மேல, சர்வ என்றால் எல்லோருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் என்ற ரீதியில தான் பேசப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப சர்வ வல்லமை அப்படின்னா ஒரு மனுஷன் வியாதியோடு இருக்கிறான் அப்படின்னா எந்த மனுஷனும் எந்த மார்க்கத்திலையும் பிறவி குருடன் பிறவி சப்பானி நடந்ததாக எந்த மார்க்கமும் எந்த கடவுளும் நடப்பித்ததாக நிகழ்த்ததாக எந்த வரலாறு இல்லை இல்லை இல்லை. நம்முடைய தேவன் செய்கிறார். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ளவர். எதற்குள்ளும் இயற்கைக்குள்ளும் மனுஷனுக்குள்ளும் நடப்பிக்கிற இந்த அற்புதமான செயல்கள் தான் அவைகள். ஆமென், அல்லேலூயா. இதுல தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இயற்கைக்கு மேல, இயற்கையின் விதிகளுக்கு மேல அப்பாற்பட்டு காரியங்களை செய்கிறவர் அவர். ஒருத்தன் தண்ணியில யாராவது நடக்க முடியுமா? தண்ணி மேல நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனா இந்த உலகம் தோன்றின முதற்கொண்டு மோசே நடக்கல, ஆதாம் நடக்கல, ஏனோக்கு நடக்கல, எலியா நடக்கல. ஆனா ஒருத்தன் நடந்தான். அவன் யாரு? பேதுரு நடந்தான். இயற்கையின் விதி என்ன? தண்ணி மேல கால் வச்சா உள்ள போவான். ஏன்? தண்ணியை காட்டிலும் இவன் வெயிட்டா இருக்கிறான். தண்ணி என்ன செய்யும்? கால் உள்ள வச்சோன்னு மூழ்கி போவான், மூழ்கடிக்கப்படுவான். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வர கட்டளையிடும் வா அப்படிங்கிறார். வான்னு சொன்ன உடனே தண்ணியானது ஒரு தரையை போல அவனுடைய எல்லா எடையும் தாங்கக்கூடிய நிலையில அந்த தண்ணியானது என்ன செய்து மாற்றப்படுகிறது. நீ வா என்று சொன்ன பிறகு. ஆமே, இதுதான் அற்புதமான ஒரு செயலுங்க. தரையில எப்படி நடக்கிறானோ மனிதர்கள் நடக்கிறார்களோ அது போல பேதுரு தண்ணி மேல நடந்தான். ஆகவே தான் ஆல்மைட்டியவர். கரங்களை சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. இது மனிதனுடைய யோசனைக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இவர். எந்த மனிதனாவது தண்ணி மேல நடந்தா தண்ணி மேல நடக்கிறதுக்கான இந்த எல்லா காரியத்தையும் இந்த கடவுள் செய்தார்கள் என்று சொல்லி செய்தது என்று சொல்லி எந்த மார்க்கமாவது தங்கள் மார்க்கத்தில் இருக்கிற கடவுள்கள் நடப்பித்தார்கள் என்றால் இல்லை 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 இல்லை. இயற்கைக்கு மேல எந்த கடவுளும் செய்ய முடியாது நம்முடைய தேவனை தவிர. அதுதான் அவர் சர்வ வல்லமை, அதுதான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ கிரியையில செயல்பாடுகளுக்குள்ள நடவடிக்கைக்குள்ள அப்படி என்றால் இயற்கைக்குள்ளையும் மனுஷனுக்குள்ளையும் இயற்கையினுடைய தத்துவங்களுக்குள்ளும் ஒரு மிராக்கிள் அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் பூமியில மாத்திரமல்ல மனுஷருக்குள்ள மாத்திரமல்ல இந்த அண்ட சராசரங்கள் யூனிவர்ஸ் என்று சொல்வாங்க, இந்த அண்ட சராசரங்களுக்குள்ளேயும் தன்னுடைய படைப்புல தன்னுடைய கிரியையில அவர் மகத்துவம் உள்ளவராக, தன்னிகரற்றவராக, ஒப்பிட முடியாதவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்ல முடியும். நிலா சூரியன் எங்க இருக்கு? நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்துலயா இருக்கு? இல்லாட்டி கூவன் நதிக்கரையில் நிலா ஏதாவது இருக்கா? இல்லாட்டி மெரினா பீச்சில் சூரியன் ஏதாவது அந்த கடலில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கா? இல்லை. சூரிய குடும்பத்துக்குள்ள 3வது கோளாக இந்த பூமி இருக்கு. சூரியனை சுற்றி வருகிறது எல்லா கோள்களும். அப்போ
இவைகளெல்லாம் எங்க இருக்குன்னா சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கு. இந்த சூரிய குடும்பம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அண்டத்துக்குள்ள அல்லது இந்த யூனிவர்ஸ்க்குள்ள, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல லட்சம் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு என்று சொல்லி வேத வல்லுநர்லாம் மன்னிக்கவும் அறிவியல் அறிஞர்லாம் பேசுறாங்க. அவங்க பேசட்டும், ரொம்ப சந்தோஷம். அப்போ கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குன்னா அந்த சூரிய குடும்பங்களை உண்டாக்கினது யார்? என் தேவன், நம் தேவன். அதாங்க சர்வ வல்லமை. அறிவியல் வளரட்டும், ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இன்னும் என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவங்க பார்க்குறாங்க. பார்க்கட்டும். இந்த அதிசய அற்புதங்கள்லாம் தன்னுடைய கையின் கிரியையினால மன்னிக்கும், தன்னுடைய வாயின் வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வாயின் வார்த்தையினால எல்லாவற்றும் படைக்கப்பட்டது. பல லட்சம் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் யார் செய்தார், யார் அமைத்தார், யார் உருவாக்கினார் என்றால் தன்னுடைய வார்த்தையினால இவைகளை எல்லாவற்றையும் அவர் படைத்தார். இந்த விண்வெளிலாம் குறித்து பார்த்து படித்தோம் அப்படின்னா தேவன் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஐரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நட்சத்திரம் இருக்குது, ரொம்ப சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்தில். அதைத்தான் விடிவெள்ளி என்று சொல்கிறோம். காலையில் முன்னாடி பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் தோன்றுது, அதுதான் அது சொல்கிறாங்க. அதை கண்ணில் பார்க்குறோம், ரொம்ப பிரகாசமாக இருக்குது, நட்சத்திரத்திலே அதுதான் பெருசாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிட்ட இருக்குது, அதனால் பெருசாக தெரியுது. கிட்ட இருக்குது ஆனால் பெருசாக தெரியுது. அதை சென்றடைய ஒரு மனுஷனால் முடியுமான்றா முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கு, அவ்வளவு தூரத்தில். அப்போ மார்ச் எத்தனாவது கோள்? 4வது கோள். அந்த 4வது கோளை பூமியிலிருந்து சென்றடையணும் அப்படின்னா 3 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஹலோ, எத்தனை மாதம்? 3 மாதம் ஆகுங்கிறாங்க. ஒரு மார்ச் அப்படின்னா ஒரு ஒளியாண்ட ஒரு மனுஷன் ரீச் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 வருஷங்கள் ஆகும். ஒரு ஒளியாண்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் அவன் பயணிக்கணும். அதற்கான ஒரு பேலோடில் அவன் பயணிக்கணும், ஒரு ராக்கெட்டில் அல்லது ஒரு பேலோடில் அவன் பயணிக்கணும். அப்போ தான் ஒரு ஒளியாண்ட ரீச் பண்ணுறதுக்கு 40,000 வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. லைட்டு, ஃப்ளாஷ் லைட் எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடில் தான் ஒரு ஒளியாண்டு வாழலாம். ஒரு வருஷம் முழுவதும் அதே ஸ்பீடில் போய் நிற்கணும் அப்படின்னா அதுதான் ஒரு ஒளியாண்டு. அந்த ஒரு ஒளியாண்டா 40,000 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய வயசு என்ன? 150 வச்சுக்குவோமே. 150 வயசு எங்கே இருக்குது? 40,000 ஆண்டுகள் எங்கே இருக்குது? அந்த காலையில் தோன்றுகின்ற அந்த விடிவெள்ளி, அந்த நட்சத்திரம், பிரகாசமான இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னா இதில் தான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது விளங்கும். அவருடைய படைப்பில் அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க. இந்த விண்வெளியை, பிரபஞ்சத்தை நாம் படித்தோம், நம்ம ஆராய்ந்தோம் அப்படின்னா நம்முடைய தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவராக தேவனாக இருந்து தன்னுடைய கிரியையின் மூலமாக, படைப்பின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்தார் என்பது விளங்கும். இதுதான் அற்புதமானது, இதுதான் அதிசயமானது, இதுதான் பயங்கரமானது. இன்னும் ஒரு அற்புதம், அதிசயம் என்னன்னா தேவனாகிய கர்த்தர் படைத்தது மாத்திரமல்ல, அவரே மனிதனாக வந்ததும் ஒரு அற்புதம் தான். ஒரு கடவுள் சாணத்தை விட்டு, கடவுள் என்கிற நிலையை விட்டு அவர் மனுஷனை போல மனுஷனாக ஆகி இந்த பூமியில வருவதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அற்புதங்களுக்குள்ள ஒரு அற்புதம். அது இந்த அற்புதத்திற்கு நிகர் எதுவுமே கிடையாது. இந்த அற்புதத்தினால தான் ஆவிக்குரிய சபைகளை அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். இதுதான் அற்புதம். ஆமென். உலகத்தில் நடைபெறுகிற அற்புதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற உயரமான, உன்னதமான, மேலான, ஒப்பற்ற அற்புதம் என்னவென்றால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுபட்டு தேவனை தெரிந்து கொண்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறுவதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள்ல அற்புதம். இதுதான் ஆல்மைட்டி. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான, அதிசயமான செயல் பாருங்க. இயற்கைக்குள்ள, மனுஷனுக்குள்ள, அண்ட சராசரங்களுக்குள்ள தன்னுடைய வல்லமை
எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், விவரிக்க முடியாத, மனிதனுடைய எண்ணத்தின் யோசனைக்கும் அப்பாற்பட்டு அவன் கண்டுகொள்ள முடியாத அவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிப்பதுதான் சர்வ வல்லமை, ஆல்மைட்டி என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆமே சொல்லப்பட்டிருக்கு. யோவான்ல வாசிங்க அப்படின்னா வாசிங்க, யோவான் 20:30 வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். வாசிங்க யோவான் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். சிலதுதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பார்த்தால் அற்புதம், பேசினால் அற்புதம், நடந்தால் அற்புதம், யோசித்தால் அற்புதம், அவர் நிழல் பட்டால் அற்புதம், அவருடைய பிரசன்னம் வந்தால் அற்புதம், அவைகள் எல்லாம் நடைபெற்றது என்று சொல்றாங்க. அப்படியே இயேசு நடந்து போறாரு அற்புதத்துக்கு. நடந்தால் அற்புதத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். அப்படியே நடந்து போறாரு. கல்லறையில் இருந்த ஒரு மனுஷன், எவனாலும் அடங்காத சங்கிலினால் கட்டப்பட்டு தன்னையே கீறி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், பிசாசு பிடித்து. நடந்தா அற்புதம். இயேசு நடந்து வர்றாரு. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவருடைய பிரசன்னத்தினுடைய அந்த வல்லமையை தாங்க முடியல. ஐயோ ஐயோ அதமானம் அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு. நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. நாங்கள் லேகியோன். லேகியோன்னு 6000 பிசாசுகளுடைய கூட்டம். 6000 பிசாசுகளுடைய கூட்டம் தான் ஒரு லேகியோன். என்னது லேகியோன்? நடந்தால் அற்புதம். எந்த மனுஷனாவது நடந்து போகும்போது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பேய்கள், லேகியோன்கள் அலறி ஓடிச்சா? இல்லை, அவர் வர்றாரு, அலறுதுங்க. போ இந்த மனுஷனை விட்டு. கேட்குதுங்க, ஐயரே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே என்று கதறுது, கத்துது. எங்களை நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க, காலம் வருமுன் எங்களை கெடுக்கவா வந்தி, நாங்கள் எங்களை நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க, அதோ அந்த பன்றிகள்லாம் மேயுது, அதுக்குள்ளே நாங்கள் போகிறோம், போ என்று கட்டளையிட்டார். நடந்தால் அற்புதம், தொட்டா அற்புதம். இவர் தொட்டா அற்புதம், ஜனங்களும் தொட்டா அற்புதம். இவர் யாரை தொட்டாரு? பாடையை தொட்டார். நாயினூர் விதவினுடைய மகனை. அந்த மகன் உயிரோடு எழும்பினான். இவர் சும்மா போய்கிட்டு இருந்தாரு. வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு பொண்ணு தொட்டா, ஒரு பெண் தொட்டா, அவர் சுகமா இருந்தார். இவர் தொட்டாலும் அற்புதம், ஜனங்கள் வாலண்டியரியா போய் தொட்டாலும் அற்புதம். பார்த்தா அற்புதம். படகுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் உட்காந்துட்டு இருக்கிறார், படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பயங்கர காற்று அடித்து கொண்டு இருக்கு. சீசர்லாம் அலறாங்க, ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகுது, உங்களுக்கு கவலை இல்லையா? அற்ப விசுவாலி, ஏன் பயப்பட்டீங்க? பார்க்குறாரு, ஒரே கடல் கொந்தளிக்குது, பயங்கரமாக காற்று, வர்ணிக்க முடியாத அளவுக்கு காற்று அடிக்குது. சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதலாக இருங்கிறாரு. இறையாதே, அமைதலாயிரு. பேசினா அற்புதம், பார்த்தால் அற்புதம், நடந்தால் அற்புதம். இவர் தொட்டா அற்புதம், மற்றவர்கள் அவரை தொட்டா அற்புதம். இப்படிப்பட்ட கடவுளை நாம் எங்கேயாவது பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? இப்படிப்பட்ட கிரியைகள் நடப்பிக்கின்ற தெய்வங்கள் ஜனங்களுக்குள்ள இருக்கிற மார்க்கங்களுக்குள்ள இருக்கிறதா என்றால் இல்லை, இல்லை, இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. இந்த தேவன், இந்த சர்வ வல்லமை உள்ள இந்த தேவன் எப்படி மனிதர்களுக்குள்ள தன்னுடைய சர்வ வல்லமையான அந்த காரியத்தை நடப்பித்தார், எப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜனங்கள்லாம் இதை அனுபவித்தார்கள் என்று சொல்லி வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடு வந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, அந்த இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர தேவனாக இருந்து இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை நடப்பித்து எங்களை இரத்தத்தினால கழுவி உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. உலகம் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்குள் அவர்கள் பிரவேசிக்க, அவர்களும் இந்த
அற்புத அடையாளங்களை, இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை நடப்பிக்கத்தக்கதாக இரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ள வந்து அவர்களும் அதை அடைந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் புதிதாக வந்தவர்களும் இந்த அற்புத அடையாளங்களை ருசிக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் அவங்களுக்குள்ள நீங்கள் கிரியை செய்தவைக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, மருத்துவமனைகளை வியாதியோடு பலவீனத்தோடு மரணப்படுக்கையில் இருக்கிற ஜனங்களை நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அற்புதத்தின் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி பலவீன நோயை இயேசுவின் நாமத்தில் போ என நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை நடப்பிக்க வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களை விடுவித்து உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கிறோம். நன்மையினாலே முடிசூட்டிருக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். வலைதளங்களை யூடியூபில் உலகம் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகி நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும், அது மாத்திரமல்ல இந்த ஜிபே மூலமாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் இந்த காணிக்கையின் மூலமாக அவரை ஆராதிப்பதற்கும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.